ஐன்ஸ்டீனின் இக்கோட்பாடு காலத்தை பற்றி அறிவியலாளர்கள் கொண்டிருந்த கருத்தை மாற்றிவிட்டது. நியூட்டன் காலத்தை கடவுளுடன் ஒப்பிட்டார். முழு நிறைவானது சார்பில்லாதது, டைம் இஸ் அப்சல்யூட் என்றார். பொருட்கள் பயணம் செய்யும் வேகம் ஒளியின் வேகத்தை நெருங்கும் பொழுது அவற்றின் காலம் நீளுகிறது. அப்பொருள்களில் உள்ள கடிகாரங்கள் மெதுவாக ஓடுகின்றன, காலத்தை குறைவாக காட்டுகின்றன. சான்றாக, 1 மணி நேரத்தை 60 நிமிடங்கள் காட்ட வேண்டிய கடிகாரம் 45 நிமிடங்கள் காட்டினால் அக்கடிகாரம் மணிக்கு 15 நிமிடங்கள் மெதுவாக ஓடுகிறது என்கிறோம். 12 மணி நேரத்தை காட்ட வேண்டிய கடிகாரம் 9 மணி நேரத்தை காட்டினால் 3 மணி நேரம் மெதுவாக ஓடுகிறது என்கிறோம். ஒரு பொருளின் பயணம் செய்யும் வேகம் கூடுதலாக அதன் காலமும் நீளுகிறது. இதைதான் ஐன்ஸ்டீன் காலம் நீளுதல், டைம் டைலேஷன் என்றார். நிலையான ஒரு இடத்தில் இருக்கும் கடிகாரமும், எடுத்துக்காட்டாக மணிகுண்டு கடிகாரம், சுவரில் மாட்டியுள்ள கடிகாரம், இயங்கும் ஒரு பொருளுடன் சேர்ந்து இயங்கும் கடிகாரமும், எடுத்துக்காட்டாக பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ பொருத்தப்பட்டுள்ள கடிகாரம், ஒரே அளவான நேரத்தை காட்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. மணிகுண்டில் பொருத்தப்பட்டுள்ள நிலையான கடிகாரமும் இயங்கிக் கொண்டிருக்கும் பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ பொருத்தப்பட்டுள்ள கடிகாரமும் ஒரே அளவான மணியை காட்டாது. ஒரு விண்வெளி பயணி, அதாவது ஆஸ்ட்ரோனாட், விண்வெளியில் ஒளியின் வேகத்திற்கு சிறிது குறைவான வேகத்தில், அதாவது 99.99% வேகத்தில் 5 ஆண்டுகள் பயணம் செய்த பின்னர் பூமிக்கு வருவதாக வைத்துக் கொள்வோம். இதில் 100% வேறுபாடு ஏற்படும். அது எப்படி? அதாவது விண்வெளி பயணியின் 5 ஆண்டு காலம் என்பது பூமியில் உள்ளவர்களுக்கு 5×100, அதாவது 500 ஆண்டு காலம் ஆகும். விண்வெளி பயணியின் வயதில் 5 ஆண்டுகள் கூடியது என்றால் பூமியில் உள்ளவர்களின் வயதில் 500 ஆண்டுகள் கூடியிருக்கும். அவ்விண்வெளி வீரர் பார்த்த எவரும் அப்பொழுது உயிருடன் இருக்க மாட்டனர். ஆனால் ஒரு பொருள் இந்த வேகத்தில் பயணம் செய்ய முடியாது. காரணம், அதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்க முடியாது. 1971ஆம் ஆண்டில் 2 அறிவியலாளர் துல்லியமாக காலத்தை காட்டும் அணு கடிகாரங்களை ஜெட் விமானத்தின் முதல் வகுப்பு இருக்கைகளில் நன்கு கட்டினர். கடிகாரங்களுடன் விமானத்தில் பூமியை சுற்றி வந்தனர். பயணம் தொடங்கும் முன்னர் பயணம் தொடங்கிய இடத்தில் தாங்கள் எடுத்து சென்ற கடிகாரத்தை போன்றே மற்றும் ஒரு கடிகாரத்தை நிலையாக பொருத்தி வைத்துவிட்டு சென்றனர். இப்பொழுது உலகை சுற்றி வந்த கடிகாரம் காட்டிய நேரத்துடன் நிலையாக பொருத்தி வைக்கப்பட்டிருந்த கடிகாரம் காட்டிய நேரத்தை ஒப்பிட்டு பார்த்தனர். 2 கடிகாரங்களுள் நேரத்தில் வேறுபாடு இருப்பதை கண்டனர். உலகை சுற்றி பறந்து வந்த கடிகாரம் நிலையாக இருந்த கடிகாரத்தின் காலத்தை விட குறைவான காலத்தையே காட்டியது, மெதுவாக ஓடியது. அதாவது இயங்கும் பொருளில் இருக்கும் கடிகாரம் நிலையான இடத்தில் இருக்கும் கடிகாரத்தை விட மெதுவாக ஓடுகின்றது, அதாவது குறைவான காலத்தை காட்டுகின்றது என்பது மெய்ப்பிக்கப்பட்டுவிட்டது. காலம் சார்புத்தன்மையானது, அதாவது டைம் இஸ் ரிலேட்டிவ். முழுமையானதன்று, நிறைவானதன்று, அதாவது நாட் அப்சல்யூட். காலம் சார்புத்தன்மை உடையதாயின் முதியவராவதும் வயோதிகராவதும் சார்புத்தன்மை உடையதே என்றார் ஐன்ஸ்டைன். கிட்டத்தட்ட ஒளியின் வேகத்தில் விண்வெளியில் பயணம் செய்யும் ஒருவர் பூமியில் இருக்கும் ஒருவரை விட மெதுவாக முதுமையை எய்துவார். இதை இரட்டையர் முரண்பாடு, த ட்வின் பாரடாக்ஸ் விளக்கத்துடன் காண்போம். 20 வயதுடைய இரட்டையரில் ஒருவர் பூமியிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் ஒரு விண்மீனுக்கு கிட்டத்தட்ட ஒளியின் வேகத்தில் பயணம் செய்கிறார். இரட்டையரில் மற்றொருவர் பூமியில் தன் வீட்டில் வாழ்கிறார். பின்னர் விண்வெளியில் பயணம் செய்யும் மற்றொருவர் தன்னுடைய 21 வயதில் பூமிக்கு திரும்புவதற்குள் பூமியில் உள்ள கடிகாரத்தின்படி 50 ஆண்டுகள் கடந்து விடுகின்றன. அப்பொழுது அவர் பூமியில் வாழ்ந்த தன் சகோதரரை சந்தித்த பொழுது அவருக்கு 70 வயதாகி முதியவராகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைகிறார். இரட்டையரில் விண்வெளியில் பயணம் செய்தவரின் கடிகாரம் பூமியில் உள்ள கடிகாரத்துடன் ஒப்பிடும்பொழுது அது மிக மிக விரைந்து சென்றுள்ளது. அது பயணத்திற்கு எடுத்துக்கொண்ட காலம் 1 ஆண்டே ஆகும். அதனால் அவருக்கு 21 வயதே ஆகின்றது. ஆனால் பூமியின் கடிகாரம் படி 50 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆதலினால்
பூமியில் வாழ்ந்த ரெட்டையரில் மற்றொருவருக்கு 20 + 50 அதாவது 70 வயது ஆகின்றது. இதில் ஏன் இந்த முரண்பாடு தோன்றுகிறது? இதை விளக்க இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த கணக்கியல் சமன்பாடுகள் தேவைப்படுகின்றது. இதில் இருவருக்கும் 49 வயது வேறுபாடு ஏற்படுகின்றது. இதைதான் இரட்டையர் முரண்பாடு ட்வின் பாரடாக்ஸ் என்று அழைக்கின்றனர். காலத்தை முழுமையானது, நிறைவானது, அதாவது டைம் இஸ் அப்சல்யூட் என்று கொண்டால்தான் இந்த முரண்பாடு தோன்றுகிறது. ஐன்ஸ்டீன் காலம் என்பதை நாம் எங்கே இருக்கிறோம், எவ்வளவு வேகத்தில் இயங்குகிறோம் என்பதை பொறுத்தது என்று விளக்கியுள்ளார். நாம் ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய காலத்தையும் நேரத்தையும் பெற்றுள்ளோம் அல்லது பெறுகிறோம் என்பதை அறிய வேண்டும். நீளத்தை அல்லது தூரத்தை காலத்தால் கூறுகிறோம், காலத்தால் அளவிடுகிறோம். ஒளியாண்டு என்பது தூரத்தை கணக்கிட பயன்படுத்துவதாகும், காலத்தை கணக்கிட பயன்படுத்துவதில்லை. எடுத்துக்காட்டாக, சென்னையிலிருந்து பெங்களூருக்கு ட்ரெயினில் சென்றால் 6 மணி நேரத்தில் சென்று விடலாம் என்கிறோம். அதுவே ஆகாய விமானத்தில் சென்றால் 1 மணி நேரத்தில் சென்று விடலாம் என்கிறோம். இங்கேயும் நாம் தூரத்தை காலத்தால் தான் குறிப்பிடுகிறோம். 1 மீட்டர் அளவு என்பது ஒளியில் இப்பொழுது நீங்கள் படத்தில் காணும் வினாடியில் செல்லும் தூரமாகும். இதற்கு சீசியம் தனிமத்தின் கடிகாரம், அதாவது அணு கடிகாரம் பயன்படுத்தப்படுகிறது. ஆக நீளத்தின் அடிப்படை அளவை, அதாவது யூனிட்டை ஒளி வினாடி, லைட் செகண்ட் என்று கூறலாம். சிறப்பு சார்பியல் கோட்பாட்டின்படி இப்பொழுது தூரத்தை நேரம் அல்லது காலம், அதாவது டைம் மற்றும் ஒளியின் வேகம் என்ற இரண்டையும் கொண்டே வர இருக்கிறோம். தொடக்க காலத்தில் இருந்து இன்று வரை மனிதன் பல வகையான கடிகாரங்களை பயன்படுத்தியுள்ளான். இன்று நாம் பயன்படுத்தும் கடிகாரங்களில் அணு கடிகாரம் மிக சிறந்ததாகும். சில தனிமங்களின் அணுக்கள் கதிர்களை வீசுகின்றன மற்றும் கதிரியக்க தன்மையுடையன. அதுவும் ஒரு குறிப்பிட்ட எண்களை கொண்ட அலைகளை வெளியிடுகின்றன. அதிர்வு எண் என்பது ஒரு பொருள் ஒரு வினாடியில் எத்தனை அலைகளை, அதாவது ஆசிலேஷன்களை, அதிர்வுகளை, அதாவது வைப்ரேஷன்களை உண்டாக்குகின்றதோ அவைதான் அப்பொருளின் அதிர்வு எண்களாகும், அதாவது ஃப்ரீக்வன்சிஸ் ஆகும். ஆக வினாடி என்பது குறிப்பிட்ட அளவில் கதிர்வீச்சு தன்மையுடைய ஒரு அணு ஒரு வினாடியில் உண்டாக்கும் அலைவுகள் மற்றும் அதிர்வுகளின், அதாவது ஆசிலேஷன் மற்றும் வைப்ரேஷன்களின் எண்ணிக்கையாகும். இப்பொழுது சீசியம் 113 என்ற தனிமத்தின் அணு ஒரு வினாடியில் உண்டாக்கும் அதிர்வுகளின் எண்ணிக்கையை கொண்டு வினாடியை கணக்கிடுகின்றனர். அதாவது தெளிவாக சுருக்கமாக கூறின், இந்த சீசியம் 113 அணுக்கள் ஒரு வினாடியில் இப்பொழுது நீங்கள் படத்தில் காணும் எண்ணிக்கையிலான அதிர்வுகளை, அதாவது வைப்ரேஷன்களை உண்டாக்குகின்றன. இக்கடிகாரம் பூமியின் இயக்கத்தால் பாதிக்கப்படாமல் சிறப்பாக இயங்குகிறது. சீசியம் 113 அணுக்கள் உண்டாக்கும் அதிர்வுகளை, அதாவது வைப்ரேஷன்களை மின்காந்த மண்டலத்தின், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலம் காண்கின்றனர். ஒரு பொருள் எந்த அளவுக்கு வேகமாக இயங்குகின்றதோ அந்த அளவுக்கு அதன் பொருண்மையில், அதாவது மாஸில் கூடுதல் அடைகின்றது. அத்துடன் அது செல்லும் பாதையில் இருந்து திசை திருப்புவது, அதாவது டிஃப்ளெக்ட் செய்வது கடினம். அப்பொருளின் திசை வேகம் ஒளியின் திசை வேகத்தை நெருங்கும் பொழுது அதன் பொருண்மை, அதாவது மாஸ் அளவு கடந்த நிலையை அடைகின்றது. இதன் விளைவாகத்தான் எப்பொருளும் ஒளியின் வேகத்தை விட அதிகமான வேகத்தில் செல்லாது என்ற தவறான கருத்து ஏற்பட்டது என்கின்றனர். சார்பியல் கோட்பாடு எப்பொருளும் ஒளியின் வேகத்தை விட அதிகமான வேகத்தில் செல்லாது என்று கூறவில்லை. அக்கோட்பாடு கூறுவது யாதெனில், ஒளியின் வேகத்தை விட குறைவான வேகத்தில் இயங்கும் ஒரு பொருளை ஒளியின் வேகத்திற்கு ஈடாகவோ அல்லது ஒளியின் வேகத்தை விட அதிகமான வேகத்திற்கோ விரைவுபடுத்த, அதாவது முடுக்க ஆக்சிலேட் செய்ய முடியாது என்பதே ஆகும். ஆய்வாளர்கள் அணுக்களின் துகள்களாகிய புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான் போன்றவற்றை முடுக்கும் கருவிகளை கொண்டு, அதாவது ஆக்சிலேட்டர்களை கொண்டு கிட்டத்தட்ட ஒளியின் வேகத்தின் அளவுக்கு முடுக்கிவிட்டு ஆராய்ந்தனர். ஒவ்வொரு துகளின் பொருண்மையும் முன்பு இருந்ததை விட 10,000 மடங்கு கூடியுள்ளதை கண்டனர். பொருண்மை கூடுகிறது என்பதை, அதாவது மாஸ் கூடுகிறது என்பதை மெய்ப்பித்தனர்.